Taste the Daily. அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். பாராளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் அனைவருக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர் அனைவருக்கும், பல்வேறு அணிகளாக பிரிந்திருக்கிற அனைவருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். எந்த இடத்திலும் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கவில்லை. டெபாசிட் இழக்க வேண்டிய நிலைமையும், பல இடங்களில் பெற வேண்டிய முதலிடம் 2ஆம் இடத்தின் தவிர்த்து 4 என்று போகக்கூடிய அந்த சூழ்நிலைகளையும் பார்த்து பொதுமக்களும் இயக்க தொண்டர்களும், இந்த இயக்கத்தால் நம்பிக்கை கொண்டிருந்த பொதுமக்களும் அதிர்ச்சிக்கு உள்ளானார்கள். இது எங்கே போய் முடிய போகிறது என்கின்ற அந்த கவலையில் தேர்தல் முடிவுகள் வெளியான மறுநாளே தமிழ்நாடு முழுவதும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே, நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வே என்று மகாகவி பாரதியின் வார்த்தைகளை சொல்லி உடனடியாக ஒரு போஸ்டரை தமிழ்நாடு முழுவதும் நான் வெளியிட்டேன். அதைத் தொடர்ந்து அருமை சகோதரர் கே.சி. பழனிசாமி அவர்களும் அருமை சகோதரர் புகழேந்தி அவர்களும் நாங்கள் ஒன்றாக இணைந்து, இதே நிலைமை நீடித்தால் இந்த கட்சிக்காக உழைத்தவர்கள், தியாகம் செய்தவர்கள், பல்வேறு நிலைகளிலே சிறை தண்டனை அனுபவித்தவர்கள் என்று உழைத்தவர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள்? தொண்டர்கள் விருப்பத்தை நிறைவேற்றுகிற வகையில் உடனடியாக எல்லோரையும் ஒன்றிணைக்கிற ஒரு முயற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று உறுதி எடுத்துத்தான் உங்களை எல்லாம் சந்தித்தோம். அந்த சந்திப்பின் போது எந்த நோக்கத்திற்காக இதை துவக்கி இருக்கிறோம் என்று நாங்கள் சொன்னோம். இது ஒரு அமைப்போ கட்சியோ அல்லது ஒரு தனி அணியோ அல்ல. பிரிந்து கிடக்கின்ற 4 பிரிவுகளாக எங்கள் கண்களுக்கு தெரிகிற அருமை அண்ணன் ஓபிஎஸ் அவர்களையும், அருமை அண்ணன் இபிஎஸ் அவர்களையும், அருமை சகோதரி சசிகலா அவர்களையும், அருமை சகோதரி தினகரன் அவர்களையும் ஒன்றாக இணைப்பதற்கு எங்களால் இயன்ற அளவுக்கு பாடுபட வேண்டும் என்கின்ற உறுதியின் அடிப்படையில் தான் நாங்கள் அனைவருக்கும் கடிதம் அனுப்பியிருக்கிறோம். உரிய நேரத்தில் தக்க பதில் கிடைத்து அனைவரையும் சந்திக்கிற வாய்ப்பை பெறுவோம் என்று நாங்கள் நம்புகிறோம். இதற்கிடையில் நாங்கள் உங்களை எல்லாம் சந்தித்த போது இந்த விலாசத்திற்கு கடிதங்களை அனுப்புங்கள் என்று தொண்டர்களுக்கும் கட்சியின் நலன் விரும்பிகளுக்கும் தெரிவித்தோம். ஆயிரக்கணக்கான கடிதங்கள் அருமை சகோதரர் கே.சி. பழனிசாமி அவர்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக, குறுஞ்செய்தி மூலமாக என்று சந்திக்கிற இடங்களிலெல்லாம் நீங்கள் எடுத்த முயற்சி பாராட்டுதலுக்குரியது, எப்படியாவது ஒன்று சேர்த்து விடுங்கள் என்று அனைவரும் சொல்லக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து மாண்புமிகு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் ஒரு அறிக்கை வெளியிட்டார்கள். சகோதரி சசிகலா அவர்களும் உடனடியாக ஒரு அறிக்கையை வெளியிட்டார்கள். ஆக தமிழ்நாடு முழுவதும் ஒன்றிணைய வேண்டும் என்கின்ற அந்த உணர்வு மேலோங்கி நிற்கிற நேரத்தில் இதற்கு யாரும் தடையாக இருந்துவிடக்கூடாது என்பதில் நாங்கள் ரொம்ப அக்கறையாக இருந்தோம். யாரையும் புண்படுத்தி பேசுவதை தவிர்த்தும், நாங்களாகவே 4 பிரிவுகளாக இருக்கின்ற யாரையும் குற்றம் குறைகளை காண்பதை விட்டுவிட வேண்டும் என்று உறுதி எடுத்து எங்கள் பணிகளை செம்மையாக செய்வதற்கு சில வியூகங்களை நம்முடைய அருமை சகோதரர் கே.சி. பழனிசாமி அவர்களும் அருமை சகோதரர் புகழேந்தி அவர்களும் உங்களுக்கு அறிவிக்க இருக்கிறார்கள். இதில் இணைப்பதில் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபார்முலாவை முன்னர் ஜூலை மாதம் 11ஆம் தேதி பொதுக்குழு நடப்பதற்கு முந்தைய நாள் நான் மாண்புமிகு அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய நம்பிக்கைக்குரியவனாக இருந்து இந்த இணைப்பு முயற்சியை முதல் நாள் இரவு மேற்கொண்டோம். மாண்புமிகு அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய ஆணையின் பேரில் இணை ஒருங்கிணைப்பாளராகிற நம்முடைய அருமை அண்ணன் வைத்திலிங்கம் அவர்களும், அருமை சகோதரர் மனோஜ் பாண்டியன் அவர்களும், நானும் 3 பேருமாக முன்னாள் அமைச்சர்கள் ஏறத்தாழ 8 பேருக்கு மேலே வந்தார்கள். அருமை அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய மருமகன் வீட்டிலே இரவு 10 மணிக்கு அந்த கூட்டம் தொடங்கியது. கொட்டுகிற பெருமழை வெளியிலே. உள்ளே உட்கார்ந்து விவாதித்து கொண்டிருக்கிற போது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தொலைபேசி மூலமாக எனக்கு கருத்து தெரிவித்தார்கள். நாளைய பொதுக்குழுவை அமைதியாக இப்போது இருக்கிற விதமாகவே ஒருங்கிணைப்பாளர் நான் என்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் அவர் என்றும் இருக்கிற எதையும் மாற்றாமல் பொதுக்குழுவை அமைதியாக முடித்துவிட வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கை. அடுத்து அதே பொதுக்குழுவில் அருமை அண்ணன் எடப்பாடி அவர்கள் விரும்புகிற
20 பேரை 20 முன்னணி தலைவர்களை இந்த கட்சிக்காக உழைத்தவர்கள் வரலாறு தெரிந்த 20 பேரை அவரே நியமித்துக் கொள்ளட்டும். அந்த 20 பேர் பெயர்களை அதே பொதுக்குழுவை நாளே அறிவிக்கட்டும். அதற்கு அடுத்து பொதுக்குழு முடிந்தவுடன் இந்த 20 பேரும் கூடி இந்த கட்சியை இன்னும் வலு சேர்த்து நடத்துவதற்கு ஒற்றை தலைமைதான் வேண்டும் என்று முடிவெடுத்து 20 பேரும் ஏகோபித்த முறிவை சொன்னால் நான் உடனடியாக கையெழுத்து போட தயாராக இருக்கிறேன். இனி வருங்காலத்தில் வழிகாட்டுதல் குழு என்று நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த 20 பேரும் என்னென்ன முடிவெடுக்கிறார்களோ அதற்கெல்லாம் நான் கட்டுப்பட தயாராக இருக்கிறேன் என்பதைத்தான் நான் இப்போது முன்வைக்கின்றேன், சொல்லிவிடுங்கள் என்று என்னிடம் சொன்னார். அதை நான் சொன்னேன். ஆனால் வருகின்ற முன்னாள் அமைச்சர்கள் அதில் மாறுபட்ட கருத்து கொண்டு அவர்களும் தொலைபேசியிலே அவர்கள் தொடர்பு கொண்டார்கள். எங்களிடம் பேசுகிற போது பொருளாளர் பதவி வேண்டுமானால் தரலாம், அவைத்தலைவர் தரலாம் என்றெல்லாம் சொன்னார்கள். நாங்கள் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. ஏனென்றால் கட்சியினுடைய நிர்வாக குழு கூடி, பொதுக்குழு கூடி, ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்று வைத்துவிட்டு 2 பேரும் அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்ட விதிக்கு உட்பட்டு தேர்தலெல்லாம் முடிந்து கேக்கு ஊட்டி செங்கோலை கையிலே பிடித்து கொண்டு மகுடம் சூட்டி கொண்டு புகைப்படம் எடுத்துக்கொண்டு 5 மாதத்துக்குள்ளாகவே இது மாறுதல் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள இயலாது. அண்ணன் சொல்லுவது போல வழிகாட்டு குழு நியமித்து அவர்கள் சொல்லுகிறபடி நடந்து கொள்வது சிறப்பாக இருக்கும் என்று எடுத்து சொன்னோம். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு பின்னாலே நடந்தது உங்களுக்கு தெரியும். பொதுக்குழுவுக்கு நாங்கள் சென்றது, அவர்கள் பாட்டில் அடித்தது, பல்வேறு பிரச்சனைகளுக்கெல்லாம் ஆளானதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதற்கு பிறகு 2 இடங்களிலும் இருந்து விரும்பத்தகாத நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற்றது. பொதுமக்கள் முகம் சுளிக்கின்ற அளவுக்கு பல்வேறு நிகழ்வுகள் நடந்ததை பற்றியெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். விளக்கமாக இப்போது நான் சொல்ல தேவையில்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் அடிப்படை உறுப்பினர்களின் விருப்பத்தை நிறைவேற்றுவது ஒன்றுதான் எங்கள் குறிக்கோள். அதைத்தான் எங்களுக்கு எந்த வேலையிலும் நாங்கள் இறங்கவில்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றை சிந்தித்து பார்த்தோம். இணைப்புக்கு தடையாக இருப்பது என்று சொன்னால் யார் யார் எந்த பதவியில் உட்கார வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி விவாதிக்க வேண்டும். அப்போ 4 பேரும் உட்கார்ந்து பேசினால்தான் அது முடியும். அதற்குரிய உகந்த சூழ்நிலையை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்து தேர்தலுக்கு முன்பாகவே எதிர்வருங்காலத்தில் நாங்கள் பிஜேபியோடு தான் இருப்போம் என்று அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சொல்வதும் சகோதரர் தினகரன் சொல்வதும் எங்களை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அது ஏற்புடையது அல்ல. 4 பேரும் உட்கார்ந்து பேசி ஒரு முடிவெடுத்து இணைந்த பிறகு கழகத்தினுடைய செயற்குழுவும் பொதுக்குழுவும் கூடி கழகத்தினுடைய பொதுக்குழுவும் செயற்குழுவும் இணைந்த பிறகு கூடுகிற அந்த கூட்டத்தில் எந்த கட்சியோடு எப்படி கூட்டு சேர்வது என்பதை பற்றி பொதுக்குழுவும் செயற்குழு எடுக்கிற முடிவாக இருக்க வேண்டும் என்பதை அடிப்படையாக வைத்துக் கொண்டால் யாருக்கு எந்த விதமான கவலையும் இருக்காது. இணைகிற போதே இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற நிர்பந்தங்களை தவிர்க்க வேண்டும் என்பதும் எங்களுடைய உள்ளத்திலே இருக்கிறது. அடுத்து இணைகிற போது எல்லோரையும் கௌரவப்படுத்துகின்ற விதத்தில் யாருக்கும் சங்கடம் ஏற்படாமல் இயக்கம் வளர வேண்டும், இந்த இயக்கம் நிலைக்க வேண்டும், புரட்சி தலைவர் விரும்பியது, புரட்சி தலைவி அம்மா விரும்பியது நடக்க வேண்டும் என்பதை தவிர வேறு எந்த கோணத்திலும் சிந்திக்கக்கூடாது. ஏனென்றால் எந்த தியாகமும் செய்வதற்கு தயார் என்று அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். எல்லோரும் இணைய வேண்டும் என்று சகோதரி சசிகலா அவர்கள் சொல்லிவிட்டார்கள். நான் தனியாக கட்சி நடத்துகிறேன். நான் கேள்விப்படுவது அருமை சகோதரர் தினகரன் அவர்கள் ஒருவேளை பின்னாளில் இணைப்புக்கு சாத்தியமில்லை என்று சொன்னாலும் ஒரு தனி கட்சி நடத்துகின்ற காரணத்தினாலே ஒரு கூட்டணி வைத்துக் கொள்வது போன்ற நிலைமையை கூட உருவாக்குவதற்கான முயற்சிகளில் இறங்கலாம். ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகள் சிதறக்கூடாது, அது சிந்தக்கூடாது. அதை ஒற்றுமைப்படுத்துவதன் மூலமாகத்தான் அதை ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். ஏனென்றால் ஒரு 4 நாளைக்கு முன்பாக ஒரு கடிதம் அண்ணன் என்னிடம் காட்டினார். ரொம்ப வேதனையாக இருந்த ஒரு 4 பக்க கடிதம் எழுதியிருக்கிறார். வரலாறு, கட்சியினுடைய எப்படி தோன்றியது, எவ்வளோ கஷ்டப்பட்டார்கள், யார் யார் இறந்தார்கள், எந்தெந்த இடத்துல தாலியை விட்டெல்லாம் அந்த கட்சியை நடத்துவதற்கு யார் கஷ்டப்பட்ட என்பதெல்லாம் எழுதிவிட்டு அவர் கேட்டார், திமுக எதிர்ப்பு தான் எங்களுக்கு அடிப்படையே இந்த கட்சியில் நாங்கள் சேர்ந்ததற்கு, இப்போதும் இருப்பதற்கு அதுதான் காரணம். ஆனால் அண்ணன் எடப்பாடி அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை பற்றி சொல்லுகிற போது திமுக ரகசிய கூட்டணி என்று சொல்கிறார். இவர் அவரை பற்றி இல்லை இல்லை அவர்கள் தான் ரகசிய கூட்டணி என்று அவர் சொல்கிறார். அப்போ நாங்கள் எங்களை போன்ற தொண்டர்கள், ஏதும் அறியாத தொண்டர்கள், எதையும் அனுமதிக்காத தொண்டர்கள் நாங்கள் என்ன நினைக்கிறோம் என்றால், காலாகாலமாக திமுக எதிர்ப்பு என்று வந்தோமே, இப்போது திடீரென்று இவர் திமுகவோட ரகசிய கூட்டணி இவரும் சொல்லுகிறார் அவரும் சொல்லுகிறார், இந்த கட்சியை நம்பி எப்படி நாங்கள் திமுக எதிர்ப்பது என்கின்ற எண்ணம் எங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது என்கின்ற வேதனையோடு ஒரு கடிதத்தை கொடுத்திருக்கிறார். அடுத்த கேள்வி கேட்கிறார், திமுக எதிர்ப்பு தான் எங்கள் உள்ளத்திலே இருக்கிறது, எங்கள் உடம்பிலே ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த திமுக வலுவாக எதிர்ப்பது 2 பேரும் தயாராக இல்லை என்று ஒருவரை ஒரு குற்றம் சாட்டி கொண்டால்
நாங்கள் வேறு வழியை ஏன் சிந்திக்கக்கூடாது என்று கடிதத்தை முடித்திருந்தார். உள்ளபடியே சொல்கிறோம், கண்ணீர் வடிக்காத குறைதான் வேதனைப்பட்ட. ஏனென்றால் அவர் சொல்வதிலே அடிப்படை கருத்து இருக்கிறது. ஆக இந்த கட்சி 1.5 கோடி தொண்டர்கள் 2 கோடி தொண்டர்கள்லாம் சொல்லிவிட்டு வாக்கு சதவீதத்தையும் பெற்றிருக்கிற வாக்களை எப்படி கூட்டி பார்த்தாலும் கூட எந்த இடத்திலும் அது அவர்கள் பொருந்தி இருக்கிற அந்த உறுப்பினர்களுக்கான வாக்களை கூட பெற முடியாத நிலையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது என்ற வேதனை எங்களுக்கு எல்லாம் இருக்கிறது. வாக்குகள் குறைந்து கொண்டு வருவது ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வாக்கு சிதறி இருப்பதை ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். உண்மையிலேயே இந்த கட்சி நிலைக்க வேண்டும் என்று 4 தலைவர்களும் விரும்பினால், இந்த கட்சி தான் தங்களை வளர்த்து ஆளாக்கி உருவாக்கி அழகு பார்த்தது என்பது உண்மையானால், நிச்சயமாக 4 பேரும் இணைவதற்குரிய தேதியை குறிப்பிட்டு கலந்து பேசி அமர்ந்து அந்த முடிவை எடுக்க வேண்டும். அப்படி அவர்கள் எடுக்குவதற்கு கால தாமதப்படுத்துவார்களேயானால், தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற இந்த உணர்வுள்ள தொண்டர்கள், நாங்கள் சொல்லுகிற இந்த கோரிக்கை அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்துகிற தொண்டர்கள் திரளுகிற நிலைமை உருவாகும். அதை பற்றிய விளக்கங்களை எல்லாம் அருமை சகோதரர் உங்களுக்கு தெரிவிப்பார்கள். உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். தூய உள்ளத்தோடு தொண்டு உள்ளத்தோடு இதில் இறங்கி இருக்கிறோம். உங்களுடைய அன்பையும் ஆதரவையும், பொதுமக்களின் அன்பையும் ஆதரவையும், தொண்டர்களின் அன்பையும் ஆதரவையும் நாங்கள் வணங்கி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஒருங்கிணைப்பு குழுவினுடைய பணிகள் எப்படி துவக்கப்பட்டது, எப்படி செயல்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை மிக விளக்கமாக அருமை சகோதரர் ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் உங்கள்கிட்ட விளக்கமாக சொன்னார். இன்றைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அளவுக்கு அதிமுகவை பலகீனமாக நினைத்து அவமானப்படுத்துகிறார்கள் என்பதை வேதனையோடு அருமை சகோதரர் புகழேந்தி அவர்கள் உங்களிடத்துல சொன்னாங்க. இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நாங்கள் உங்களை சந்திக்கிற பொழுது இந்த இயக்கம் ஒன்றுபட வேண்டும். ஏன்னா 44% 45% இருந்த வாக்கு வங்கி என்பது இன்றைக்கு 20% குறைந்திருக்கிறது. அப்ப இதே நிலை நீடித்தால் அடுத்து வருகிற சட்டமன்ற தேர்தலோ அல்லது உள்ளாட்சி தேர்தலோ வெற்றி வாய்ப்பு என்பதை கனவில் கூட நினைக்க முடியாத அளவுக்கு அதிமுக தொண்டர்கள் சோர்வடைந்திருக்கிறார்கள். நடுநிலையாளர்களது வாக்கு திசை மாறியிருக்கிறது. அதிமுக தொண்டர்களும் செயலிழந்து நிற்கிறார்கள். அதனால் இந்த இயக்கம் ஒன்றுபட வேண்டும். அதற்கு உண்டான காரண காரியங்களை நாங்கள் மூவரும் உங்களுக்கு இந்த சென்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் ஜூன் மாதம் விளக்கமாக நாங்கள் அதை சொல்லியிருந்தோம். அதற்கு பிறகு ஒருவேளை தமிழ்நாடு முழுக்க அடி கிளைகளில் இருக்கக்கூடியவர்கள், உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள், அதிமுகவுக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் அனைவரும் ஏகோபித்த ஆதரவை இந்த ஒருங்கிணைந்த இதை நீங்கள் ஒருங்கிணைக்க வேண்டும். இந்த முயற்சியை எந்த சூழ்நிலையிலும் கைவிட்டு விடாதீர்கள் என்று லட்சக்கணக்கான தொண்டர்களிடத்திலிருந்து எங்களுக்கு அந்த ஆதரவு பெருகி வந்தது, இன்னும் வந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் திரு ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் உங்களிடத்துல சொன்னதை போல தலைவர்கள் மட்டத்தில் அவர்களுக்கு இந்த கட்சியை பற்றியோ எதிர்காலத்தை பற்றியோ மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும், கடந்த கால வரலாறுகளை பற்றியோ கட்சியினுடைய சித்தாந்தங்களை பற்றியோ கவலை இல்லை. அவங்களுக்கு என்ன பதவி, இதை பற்றி மட்டுமே கவலையா இது பண்ணி 4 பேர்ல இந்த கேம் ஆடுவாங்கல்ல, அந்த மாதிரி யாருக்கு என்ன பதவி, அந்த மாதிரி தான் அவங்க சுத்தி வர்றாங்களே ஒழிய இருக்கிற வாக்கு வங்கி யாரோ என்ன பதவியிலையோ நம்ம இருந்துக்கலாம், அது அப்புறம் பேசிக்கலாம். எப்படி நமக்கு ஓட்டு குறைஞ்சது, இதை எப்படி நம்ம அதிகப்படுத்துறது, வருகிற சட்டமன்ற தேர்தலில் ஆளுகிற கட்சியாக அதிமுகவை எப்படி உருவாக்குவது என்பதை பற்றி அந்த சிந்தனைகளே இன்றைக்கு மேல்மட்ட அளவில் தலைவர்களாக இருக்கிறவர்கள் சிந்திப்பதில்லை. அவர்கள் கவனமெல்லாம் அவர்களுக்கு என்ன பதவி என்பதில் மட்டுமே இருக்குது. இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலைகள்னு பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆளுகிற கட்சியாக நாங்கள் வந்து விடுவோம் என்கிற அதீத நம்பிக்கையில, அது இந்த கடந்த பாராளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவுகளுக்கு பிறகு அடுத்த சட்டமன்ற தேர்தலிலும் எப்படி மோடி அவர்கள் 400 தொகுதி என்று இலக்கு நிர்ணயித்து செயல்பட்டதை போல இவர்கள் 200க்கு மேல பெற்று விடுவோம் என்று இன்றைக்கு திமுக இலக்கு நிர்ணயித்து அவர்கள் பயணிக்கிறார்கள். திரு புகழேந்தி அவர்கள் சொன்னதை போல பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 3வது இடம் 4வது இடத்துக்கு தான் அதிமுக போகும். ஒவ்வொரு கட்சியும் தான் வளர வேண்டும் என்று நினைக்கலாம். ஆனால் திரு அண்ணாமலை அவர்களது நோக்கம் அதிமுகவை பலகீனப்படுத்த வேண்டும் என்பதாக மட்டுமே இருக்குது. அதைத்தான் மத்தியில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியும் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில அதிமுகவுக்கு தூணாக விளங்குகிற
கிளை அளவில் இருக்கக்கூடிய ஒன்றிய நகர அளவில் இருக்கக்கூடிய வெளியில முகம் தெரியாமல் இந்த இயக்கத்தை தூணாக தாங்கி பிடிக்கிற அதிமுக தொண்டர்களிடத்துல, உறுப்பினர்களிடத்துல அவர்கள் எங்களோடு தொடர்பு கொண்டு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக முதலில் நாம் ஒரு ஒருங்கிணைப்பு குழுவை அமைப்போம். அதுல தொகுதிக்கு குறைந்தது 10 பேர்ல இருந்து 100 பேர் வரை முதல் கட்டமாக நாங்கள் இணைந்து இந்த ஒருங்கிணைப்பை பணியாற்றுகிறோம். அதிமுக என்பது தலைவர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் அல்ல, தலைவர்களால் வளர்ந்த இயக்கம் அல்ல. அதிமுக என்கிற இயக்கம் தொண்டர்களால் உருவாக்கப்பட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த தொண்டர்களின் இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். அவர் துவக்கல, தொண்டர்கள் உருவாக்கிய இயக்கத்தில் அவர் தன்னை இணைத்துக் கொண்டார். அதே போல இந்த இயக்கத்தினுடைய வளர்ச்சியை இந்த தொண்டர்கள் தான் தாங்கி பிடிச்சிருக்கிறாங்க. இந்த தொண்டர்கள் தான் இந்த இயக்கத்தை காப்பாற்றி இருக்கிறாங்க. அப்ப முதல் கட்டமாக தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதிகளுக்கும் இன்றைய தொகுதிகளுக்கு நாங்கள் ஒரு 10 பேர் கொண்ட அந்த பட்டியல் நிர்வாக அந்த ஒருங்கிணைப்பு குழுவை ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக நாங்க அறிவிச்சிருக்கிறோம். அதுல அந்த பட்டியல் வந்து உங்களுக்கு இதுல இருக்கு, முழு காப்பி வந்து இதுல இருக்கு. இத எல்லா பத்திரிகைக்காரங்களுக்கும் பிடிஎஃப்ல இப்போ எல்லாத்துக்குமே நாங்க வந்து வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றோம். யார் வேணாலும் அவங்க கிட்ட நீங்க கேட்டுக்கலாம். எல்லா தொகுதியிலையும் கிட்டத்தட்ட தொகுதிக்கு 100 பேர் இன்றைய சூழ்நிலைக்கு தயாராக இல்ல, இந்த இயக்கத்தை நாம ஒற்றுமைப்படுத்தணும், வலிமைப்படுத்தணும். தலைவர்களை பத்தி பிரச்சனையே கிடையாது. இப்ப இன்றைக்கும் இன்றைய தேதிக்கும் கூட இந்த கட்சிக்கு வரக்கூடிய அந்த ஓட்டுங்கிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்காக வரக்கூடிய ஓட்டு, அம்மாவுக்காக வரக்கூடிய ஓட்டு, ரெட்டலை சின்னத்துக்காக வரக்கூடிய ஓட்டு, இதை அதிமுக என்கிற கட்சிக்கு வரக்கூடிய ஓட்டு. இதை தாண்டி வாக்கை பெறுகிற தலைவர்கள் யாரும் இல்லை. இன்றைக்கு யாருக்கு என்ன பதவின்னு போட்டி போடுகிற எந்த தலைவருக்கும் அந்த வாக்குகள் வந்து இல்லை. அந்த அதிமுக என்கிற உருவாக்கப்பட்ட அந்த வாக்கு வங்கியில பலனடைவதற்கு மட்டுமே அதை விகிதாச்சாரம் கொண்டு பங்கிக் கொள்வதில் மட்டும்தான் இன்றைக்கு இவர்கள் முட்டி மோதி கொண்டு இருக்கிறாங்க. அதனால இது ஒரு பக்கம் திரு ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் சொன்னதை போல அது பேச்சுவார்த்தை, ஆனா அது நடக்குது. சென்ற முறை நாங்க அந்த பிரஸ் மீட்டுக்கு அப்புறம் அந்த அழுத்தம் ஏற்பட்ட காரணத்தினால இவர்கள் மட்டத்துல அந்த 6 அமைச்சர்கள் சென்று பேசி இருக்கிறாங்க. அது வெளியில தெரியாம இன்னும் பல பேச்சுவார்த்தைகள் வந்து நடந்துகிட்டு இருக்குது. அது வெளியில சொல்லக்கூடாதுங்கிறதுனால திரு ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் அதை சொல்லல. பல கட்டங்களாக பலர் அவங்களுக்குள்ளாகவே இதை வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒருங்கிணைப்பு குழுவுல நாங்க எடுத்த அந்த முன் முயற்சி என்பது நிச்சயமா சிறப்பாக அது நடந்து கொண்டு இருக்குது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட கிளை அளவுல இருந்து அடிமட்ட அளவுல இருந்து அந்த வாக்கு வங்கியை அந்த 20% குறைந்த அந்த வாக்கு வங்கியை மீண்டும் 45% வாக்கு வங்கியாக இதை கட்டமைக்க வேண்டும் என்பதற்காக தொகுதிக்கு முதற்கட்டமாக இன்னைக்கு ஒரு 1300 பேர் கொண்ட ஒரு பட்டியல் வந்து இப்ப ரிலீஸ் பண்றோம். அடுத்தடுத்த வாரங்கள்ல அடுத்தடுத்த பட்டியல் வந்து ரிலீஸ் பண்றோம். 2.5 லட்சம் தொண்டர்கள் இதற்காக தங்களை அடையாளப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். எந்த தலைவர்கள் பின்னாடி அவர்கள் இல்லை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மா, ரெட்டைலை சின்னம், அதிமுக என்கிற கட்சி. இதை தாண்டி வேற யாருக்காகவும் அவங்க இல்லை. இதற்காக மட்டும்தான் வந்து இந்த இயக்கத்தோடு அவர்கள் பயணிக்கிறாங்க. திமுகவை ஆளவிடக்கூடாது, அவர்களுக்கு ஒரு மாற்று திராவிட சக்தியாக அதிமுக வலிமையோடு விளங்க வேண்டும், தேர்தலில் வெற்றி பெறுகிற இயக்கமாக விளங்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கம். தமிழகத்துல பாரதிய ஜனதா கட்சி நுழையக்கூடாது, அந்த மதவாத இந்துத்துவ சக்திகள் தமிழகத்துல வந்து நுழைய விட்டுவிடக் கூடாது. அதிமுகவுடைய அந்த வீழ்ச்சியோ சரிவோ மற்ற தேசிய கட்சிகள் தமிழகத்துல கால் ஊன்றுவதற்கு நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது. அடிப்படையில இருந்து இந்த இயக்கத்தை கட்டமைக்க வேண்டும் என்பதற்கான ஒரு முதல் முயற்சியாக இது இருக்கு. நிச்சயமா இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு 15-16 மாதங்கள் வந்து இருக்கு. அதற்கு உள்ளாக தொகுதிக்கு 1000 அதிமுக தொண்டர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து பயணிக்கிறவர்கள், அவர்கள் குடும்பத்து பிள்ளைகள். இதெல்லாம் எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்கிறவங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் வயசாயிருக்குங்க,
அந்த மாதிரி யாரும் தவறாக நினைச்சிட வேண்டியதில்லை. அவர்கள் குடும்பத்தினுடைய பிள்ளைகள் எல்லோரும் முன் வந்திருக்கிறாங்க. தொகுதிக்கு 1000 பேர்னா ஆளுக்கு 50 ஓட்டு இது பண்ணாலே தொகுதிக்கு 50,000 ஓட்டு ஆச்சு. அதே 1.25 கோடி ஓட்டுக்கு மேல வந்துடும். அப்ப இன்றைக்கு அதிமுக பெற்றிருக்கிற 80 லட்சமோ 70 லட்சமோ அந்த வாக்குகளை சேர்த்துக்கிற பொழுது அந்த 45% வாக்குகளை கொண்ட 2 கோடி வாக்குகளை பெறக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு இயக்கமாக வரும். அந்த முயற்சியில நாங்க இன்றைக்கு ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம். அந்த பட்டியல் வந்து இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிஎஃப்ல அனுப்பிச்சு விட்டோம். இல்ல, அதாவது கடிதம் மூலமாக யாரும் பதில் ரிப்ளை வரல. ஆனா அதனுடைய தொடர்ச்சி தானே அந்த 6 அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு போய் ஒருங்கிணையணும்னு சொல்லி வலியுறுத்தினாங்க. ஆமா, வேற யார் பேசினா? நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் யாராவது இது ஒருங்கிணையணும், அதுக்கு நாங்க முயற்சி எடுக்கிறோம் யாராவது பேசுனாங்கன்னா என்ன? அதாவது நாங்க ஒருங்கிணைப்பை முயற்சி எடுத்ததற்கு பிறகு அது அதனுடைய தாக்கம், அதை ஏற்றுக்கொண்ட அடிப்படை உறுப்பினர்கள் அதிமுகவினர் கொடுத்த அழுத்தங்கள், அந்த அழுத்தத்தின் காரணமாக இந்த 6 அமைச்சர்கள் ஓடோடி சென்று எடப்பாடி பழனிசாமி இடத்துல அதை வலியுறுத்தி பேசி இருக்கிறாங்க. அதற்கு பிறகு செய்திகள் நிறைய வந்துட்டதுனால அது பற்றி வெளியில தெரியல. ஆனா இன்னும் மறைமுகமாக அந்த பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டுதான் இருக்கு. எல்லா மட்டத்திலையும் நடந்துட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி, பன்னீர்செல்வம், சசிகலா, இவங்க 4 பேர்ல யாரையாவது நீங்க சந்திக்கிறதுக்கு எங்க நோக்கம் வந்து தனி மனித துதிபாடுவது அல்ல. அதிமுக என்கிற கட்சியை ஒருங்கிணைப்பது. ஒரு கட்சிங்கிறது இவர் தான் ஐகான். இப்ப எம்ஜிஆர் காலத்துல அப்படி இருந்தது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் இந்த கட்சி. அந்த மாதிரி எல்லாம் இன்னைக்கு யாரும் கிடையாது. பல பேர் பேசிட்டே இருக்கிறாங்க. பல கட்டங்கள்ல பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டு இருக்குது. அது ஒரு முடிவு பெறுகிற பொழுது உங்களுக்கு அந்த சின்னமா மாத்திரம் வந்து நான் 4 பேருக்கும் கடிதம் அனுப்பி உரிய நேரத்தில் அந்த சந்திப்பு நடைபெறும். 4 தலைவரிடம் இருக்கிற அடுத்த கட்டத்தில் இருக்கிற அடுத்த கட்ட தலைவர்கள் எங்களோடு கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள். எப்படி சந்திப்பு நடந்தால், எப்படி இணைந்தால் சரியாக இருக்கும் என்பதை பற்றி 4 தலைவரிடம் இருக்கக்கூடிய அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் பெயர்களை வெளியிடுவதோ என்ன சமரச ஃபார்முலா என்பதை வெளியிடுவதோ சரியாக இருக்காது என்ற காரணத்தினால்தான் அதை பற்றி நாங்கள் சொல்லாமல் இருக்கிறோம். உரிய நேரத்தில் எல்லா சந்திப்புகளும் முறையாக இறைவன் அருளால் நடைபெறும். ஒருத்தர் கூப்பிட்டுட்டே இருக்காங்க, போவோம் எப்பன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுதான் வேணான்ட்டு இருக்கு. அதிமுக ஒருங்கிணைக்கப்படும், ஒன்றுபடும். இல்ல நான் ரொம்ப அழகா சொன்னேன். இப்போ 2 பேர் சொல்றதை விட எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஆள் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா செல்லூர் ராஜ் தான். நம்ம தோழர் தானே. கூவி வேர்வை இந்த ரோட்ல போய் ஓட்டு கேட்டாலும் 3வது இடத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க. நாங்க என்ன பண்றது? நாங்க என்ன எம்ஜிஆரா அம்மாவான்னு சொல்லி சொன்னாரு. அதுதான் அவரும் சொன்னாரு, தலைவர் அம்மா ரெட்டை சின்னம், பழனிசாமிக்காக ஓட்டு போட மாட்டாங்க. அதாவது இந்த தலைவர்கள் முகத்துக்காக ஓட்டு கிடையாது. ஒன்றிணைக்கணும்னு சொல்லி தொண்டர்கள் மத்தியில் இறங்கிட்டோம். இப்போ ஊரா ஒன்றிணைப்போம். வட்டக்கழகம், ஒன்றிய கழகம், நகரக்கழகம், மாவட்ட கழகம் எல்லாத்தையும் ஒன்றிணைக்கின்ற பணியில் எங்களை ஈடுபடுத்திட்டோம். தெருவா போறோம். அவர் தான் சொல்லியிருக்காரு தெருவில் போறவங்கன்னு. இனிமேல் தெருவா போவோம். இல்ல அதான் தயவு செய்து பிரஸ்காரங்களை மன்னிக்கணும். நீங்க சொல்லாதீங்க, அதை அவங்க சொல்லட்டும். அந்த பொதுக்குழுன்னு 2800 பேரை பாக்கெட்ல வச்சு விலைக்கு வாங்கி வச்சிருக்காரு. செயற்குழு கூடும், கை தட்டிட்டு வெளியில் நினைச்சு வந்துருவாங்க. அவங்க சொல்லட்டும். நீங்க சட்டத்திலேயே இல்லை, அவர் தான் கோர்ட்ல கொண்டு போய் இணை ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லியிருக்கார். 1 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து சொல்லி நிரூபிச்சுட்ட புகழேந்தினாங்க. ஆகவே தயவு செஞ்சு பொதுச் செயலாளர் சொல்லவே சொல்லாதீங்க. சொன்னீங்கன்னா சட்டப்படி. அதாவது தொடர்ச்சி வந்து ஒற்றை தலைமை மறுபடியும் வரணும்னா அது எப்படி இருக்கும்? யாரு தலைமை? யாரு உட்கார்ந்து பேசும்போது தான் எங்களுக்கு வந்து எம்ஜிஆர் தான் இன்றைக்கு இந்த இயக்கத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் வழி நடத்துறாரு. இப்ப வந்து அவங்கவுங்க யார் பலம் என்னங்கிறதோ
இல்லை எங்ககிட்ட செயற்குழு இருக்குது, பொதுக்குழு இருக்குது, இல்லை தென் மாவட்டங்கள் எங்ககிட்ட இருக்குதுங்கிறவங்களோ பெற்ற வாக்குகளை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வாக்கு விதத்துல பெரிய வெற்றிகள் வந்து இல்லை. அதனால வந்து இதுல பொதுக்குழுவோ செயற்குழுவோ இந்த தனிப்பட்ட தலைவர்களோ இருக்கிறத கூறு போட்டு பங்கு போட்டுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் தொண்டர்களது மனநிலை என்பது ஒன்றுபட்ட ஒருங்கிணைக்கப்பட்ட வலிமை 2 கோடிக்கு மேல 45% மேல வாக்கு வங்கி தேர்தலில் வெற்றி பெறுகிற கட்சியாக அதிமுக அமைக்கப்படும். இதுல யார் தலைமை அப்படிங்கறதெல்லாம் வந்து முக்கியமே கிடையாது. யார் வழிநடத்துவாங்க? அதெல்லாம் இன்னும் டைம் இருக்குல்ல, இன்னும் டைம் இருக்குல்ல. திரும்ப திரும்ப ஒண்ணு புரிஞ்சுக்கல. 4 பேரும் அமர்ந்து பேசுகிற ஒரு காலகட்டம் நெருங்கி கொண்டிருக்கிறது. அதை மட்டும் இப்ப சொல்லிடுறேன். அப்படி அமர்ந்து பேசுகிற போது அவர்களுக்குள்ளாவே சில முடிவுகள் எட்டப்படும். அந்த முடிவுகள் தொண்டர்களை மகிழ்விப்பதாக, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பி இருக்கிற பொதுமக்களை மகிழ்விப்பதாக அந்த முடிவு இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். அதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். சார், இப்ப நீங்க ஒரு 1300 பேர் போஸ்டிங் போட்டுறீங்க, கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் வருவாங்கன்னு சொல்றீங்க. இப்போ நம்பர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போன்றீங்க. இது பேரலா ஒரு 5வது அணியை நோக்கி போதும். மிக அருமையான கேள்வி. நாங்க இதுல அணியெல்லாம் வந்து நாளைக்கே நாங்கள் விரும்புகிறபடி எடுத்துக்கிற முயற்சியெல்லாம் வெற்றி பெற்று 4 பேர் உட்கார்ந்து பேசி எல்லாரும் ஒன்றாக இணைந்து பணிபுரிவோம் என்று சொன்னால் எல்லாருக்கும் மாலை அணிவித்து விட்டு எங்கள் பணியை முடித்துக் கொள்வோம். அது வந்து அது தனி அணி ஆரம்பிக்கிறதா இல்லை சார். ஆனா ரொம்ப வேதனையா இருக்குல்ல சார். சொல்லுங்க சார். 12 இடம் சார். 12 இடத்துல சார் 3வது இடத்துக்கு போய் 7 இடத்துல டெபாசிட் போய் இன்னும் தலைவர்னு சொல்லி கொக்கரிச்சா என்ன பண்றது சொல்லுங்க பார்ப்போம். ஆகவே இது 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 இந்த மாதிரி நிலைமைகள் மாற வேண்டும் தான். 26ஆம் தேதி நாங்கள் எங்களது பழனிசாமி அவர்களும் அண்ணன் ஜேசிடி பிரபாகரன் அவர்களும் இந்த சிவு போன்ற சென்னையில் இருப்பவர்கள் எல்லாம் இப்போ சொன்ன மாதிரி 26ஆம் தேதி பாரிஸ் ஆலன் அது 11 மணிக்கு காலை 10 to 11 சிராஜ் மஹால் எக்மோரில் இந்த ஒருங்கிணைக்கப்பட்ட இந்த பொறுப்பாளர்கள் கூட்டம் நடைபெறுகிறது. இதில் தமிழகம் முழுவதும் இருந்து எல்லாரும் அங்கே கலந்துக்கிறாங்க. அதை நீங்கள் நேரடியாகவே பார்க்கலாம். ஆகவே நாங்கள் செய்திருக்கின்ற பணிகளை தெரிந்து கொள்ளலாம். மாபெரும் மாநாடு போல ஒரு கூட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். கட்சியை காப்பாற்ற புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நாம் மிகவும் வணங்குகின்ற ஜானகி அம்மையார் அவர்களை பற்றி மோரிலே விஷம் வைத்து புரட்சி தலைவர் எம்ஜிஆரை கொன்றார் ஜானகி என்று ஒரு கூட்டத்திலே பேசிவிட்டார்கள். நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதைவிட அபாண்டமான, இதைவிட மிக மோசமாக பேசியிருக்க முடியாது. ஆனால் அப்பேற்பட்ட புரட்சி தலைவி அம்மா அவர்களே ஜானகி அம்மா அவர்களை மதித்து இந்த இயக்கத்தை உங்களோட ஒப்படைக்க தயாராக இருக்கிறேன் என்று பேச்சுவார்த்தை நடத்தியதும் நடந்தது. அதை பற்றியெல்லாம் விரிவாக நான் பின்னாலே உங்களுக்கு சொல்கிறேன். அதே ஜானகி அம்மையார் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு இந்த கட்சியையும் எல்லா பொறுப்புகளையும் ஒப்படைத்து தான் விலகி நின்று முழுமையான ஆதரவை தருவதாக சொன்ன அரசியலையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆக அரசியலில் மிக 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 மோசமான வார்த்தைகளாலே புரட்சித் தலைவி அம்மா அவரை யார் யார் ஏசினார்கள் பேசினார் என்பதே வரலாறு குறித்திருக்கிறது. உங்களை பொறுத்தவரைக்கும் ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நடந்தது நடந்தவையாக இருக்கட்டும், இந்நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் என்று எழுந்து நின்று தொண்டர்களை காப்பாற்றுகிற முயற்சியில் இந்த தலைவர்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் விருப்பம். அதுதான் எங்களுக்கு இல்லை. அவர் அப்படி பேசினாரே, இவர் இப்படி பேசின. இப்போ கூட தான் திரு புகழேந்தி அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமியை பற்றி கோபமாக பேசுகிறார். நான் என்ன கேட்டால் நான் என்ன சொல்வேன், இது இப்போ தேவையற்றது என்று நான் சொல்வேன். ஆனாலும் கூட உணர்ச்சி பெருக்கால் உள்ளபடி உள்ளதை சொல்ல வேண்டும் என்பதற்காக அவர் பேசுகிறார். ஆனால் இணைப்பு என்று வருகிற போது கோபதாபங்களை மறந்துவிட்டு, மனமாச்சங்களை மறந்துவிட்டு, பழைய கசப்பான உணர்வுகளையும் சம்பவங்களையெல்லாம் மறந்துவிட்டு நீங்கள் இணைவது என்பது உங்களுக்காக அல்ல, இந்த தொண்டர்களை காப்பாற்றுவதற்காக என்ற எண்ணம் எப்போது வலுப்படுகிறதோ அப்போதுதான் அந்த கட்சி வலுவடையும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சொல்றேங்க, திரு அண்ணாமலை அவர்கள் பாராளுமன்ற தேர்தலின் போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீட்டெடுத்து திரு தினகரன் கையில் ஒப்படைப்பேன் என்று தேனி கூட்டத்திலும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் போட்டியிடுற கூட்டத்துக்கு வந்தபோது இந்த கட்சியை மீட்டெடுத்து நான் திரு ஓபிஎஸ் அவரிடம் ஒப்படைப்பேன் என்று சொன்னதை நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். அவர் தன்னுடைய கட்சியை வளர்ப்பதற்காக பாடுபடுகிறார் என்பதோடு நான் நிறுத்திக் கொள்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பதற்கோ வளர்ப்பதற்கோ அண்ணாமலை தேவையில்லை.
தொண்டர்கள் பார்த்துக் கொள்வார் என்பதை நான் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மார்ஷல் ஓபிஎஸ் பாஜகவோட தான் இருப்பேன்றாரு. நான் சொன்னேங்க, என்ன சொல்லிட்டேன் முதல்ல கவனிங்க. முதல்ல பேச என்ன சொன்னேன் நான், இணைகிற போது யார் யாரோடு கூட்டணி சேர்வது என்பதை பற்றி பேசாமல் எல்லாரும் இணைந்த பிறகு ஒன்று கூடி அன்று கூடுகிற பொதுக்குழுவும் செயற்குழுவும் தேர்தல் நேரத்தில் யாரோடு கூட்டணி என்று வைத்துக் கொள்வது பற்றி முடிவு எடுக்கலாமே தவிர, சேருவதற்கு முன்பாகவே இந்த கட்சியோடு சேர்ந்தால்தான் இணைவோம் என்று சொல்வதோ அந்த கட்சியோடு இருக்கக்கூடாது என்று சொல்வதோ இந்த 4 பேருக்கும் சரியல்ல. இணைந்த பிறகு அப்போது கூடுகிற பொதுக்குழுவும் செயற்குழுவும் என்ன விரும்புகிறதோ அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவது தான் இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு உகந்ததாக இருக்கும். அவரு அண்ணாமலை வந்து எடப்பாடி பதில் சொன்னாரு 4வது இடம்னு சொல்லி. நான் என்ன பதில் சொல்றேன், அண்ணாமலை இருந்தாலும் யார் இருந்தாலும் பரவாயில்ல, அன்பு நண்பர் அண்ணாமலை. அந்த கிணவை மறந்துருங்க நீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி கட்டிலுக்கு வரும். இதில் இந்த 4 பேர் 3 பேர் 2 பேர் ஒருத்தர் நம்பி இல்லை. இது தொண்டர்கள் கட்சி, தொண்டர்கள் இயக்கம், செயற்குழுவோ பொதுக்குழுவோ கிடையாது. தொண்டர் கொடியெடுக்கும் தொண்டனே முடிவெடுப்பான்னு புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அந்த பயணத்தை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். அதுல வெற்றி பெறுவோம். ஆட்சிக்கு வரும் அதிமுக மாறி மாறி ஆட்சிக்கு வரும். இதுதான் முடிவு. Taste the Daily.